ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கமிங் யூ ஆல் டு சாய்ஸ் சர்ச் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏரல் சைடில் வந்து ஹைகோர்ட் மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் உண்டு. நிறைய பேர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வந்து இந்த கோயிலுக்கு வருவாங்க. ஸ்ரீ வேம்படி சுடலைமாட சுவாமி திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ நம்ம ஏரலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரோட்டில் தான் போகணும். இது ரொம்ப வந்து எவர்கிரீனாக இருக்கும். பிகாஸ் பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். அந்த காலத்தில் வந்து ஊரில் யாராவது பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோட் சைடில் வந்து மரம் வந்து வைக்கக்கூடிய வழக்கம் உண்டு. பெரியவங்க வந்து எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி எப்படியும் நமக்கு ஒரு 3 to 4 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி வச்சவங்க வந்து அன்னைக்கு வச்சது இன்றைக்கி நமக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். வெயில் நேரம் வந்து நம்ம அதுக்கு கீழே நின்றுக்கலாம். காரில் பைக்கில் போகிறப்போ அவ்வளோவா வந்து நமக்கு வைக்க தெரியாது. ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து சான்ஸ் கிடைக்குதோ கண்டிப்பாக மரங்கள் வந்து வைங்க. அது ரொம்ப நல்லது, புண்ணியமும் கூட. அதுக்கப்புறமா இந்த கோயில் பற்றி பேசணும் அப்படின்னா, டியூஸ்டே வந்து இது ரொம்ப ஃபேமஸ். முன்னாடி வந்து ஆஃப்டர்நூனில் வந்து பூஜை வந்து கொடுப்பாங்க. நிறைய பேர் கூட்டமாக வந்து வருவாங்க. நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வருவாங்க. எல்லாம் வந்து நிறைய பேர் குடிக்கிறாங்க, அதை ஸ்டாப் பண்ணணும்னு வருவாங்க. கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்புறம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்க அவங்களோட பிரச்சனையெல்லாம் சொல்லி வருவாங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஏரல் ஆறு. இது வந்து ரீசெண்டாக நம்ம ஊரில் வந்து வெள்ளம் வந்ததில் வந்து உடஞ்சி விழுந்துடுச்சு. இப்போ புதுசாக திரும்ப ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. நானுமே இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு ஒரு 1.5 வருஷம் மேலே இருக்கும். அதனால இன்றைக்கி நான் போயிருந்தேன். ஸோ தட் நான் வீடியோ எடுத்திருந்தேன். இப்போ வந்து டியூஸ்டே மட்டும் ஈவினிங் 5 o'clock பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இங்கே நிறைய வந்து அவங்களோட பிஸ்னஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணி அதில் வந்து ராஜா ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமிகிட்ட வந்து கணக்கு வர்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா மற்ற கோயிலை மாதிரி ரொம்ப மாடர்னாலாம் இருக்காது. ரொம்ப நீட்டாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். எங்கள் ஃபேமிலிக்கு வந்து இது ரொம்ப ஃபேவரட். நாங்கள் ஒரு 3 to 4 ஜென்ரேஷனாக இங்கே வந்து போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து நம்ம இப்போ தான் கொஞ்சம் பஜாருக்குள்ளே வரோம். பட் ஊருக்குள்ளே தான் வந்து கோயில் வந்து இருக்குது. ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஏரல் பஜார். ஆக்சுவலாக ஏரலில் வந்து மற்ற ஊரை விட வந்து பொருட்கள் ரொம்ப கம்மி. பாத்திரங்கள் வந்து ஏரலில் ரொம்ப ஃபேமஸ். பித்தாளை பொருட்கள்லாம் திருநெல்வேலி சைடு மக்கள் வந்து மெனக்கெட்டுன்னு அவங்களோட பெண் குழந்தைங்களுக்காக பொங்கப்பிடி கொடுப்பாங்க. ஹிந்துஸில் வந்து அது ஒரு விஷயம் உண்டு. அந்த ஃபஸ்ட் இயர் பொங்கலுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்ச கையோட எல்லா பொருள் ஸ்டார்டிங் டு ஃப்ரம் எலக்ட்ரானிக் பாத்திரங்கள், அதுக்கப்புறமா வந்து அந்த வருஷம் வந்து பொங்கல் வந்து அவங்க வீட்டில் வைக்கக்கூடிய பானை வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டிலேருந்து கொடுத்ததாக தான் இருக்கும். அந்த பொங்கப்பிடி கொடுக்குறதே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும். நான் கரெக்டாக இப்போ இந்த காமிக்கிற பிளேஸ் வந்து ஏரல் பஜார். ஸோ சுற்றி நிறைய ஸ்வீட் கடை இருக்கும். பாத்திர கடை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஹைகோர்ட் மகாராஜா கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷாலிட்டி வந்து யாரும் போன உடனே சாமி கும்பிட போக மாட்டாங்க. பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறுத்துக்கு போயிட்டு கை காலெல்லாம் கழுவி முகத்தெல்லாம் கழுவிட்டு தான் உள்ளே போவாங்க. அதை மாதிரி இந்த கோயிலில் வந்து பூ வச்சுட்டு போகக்கூடாது. நம்ம பூ வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா எடுத்து வெளியே போடுமா அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வந்து கோவத்தில் வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேர் வந்து மொட்டை போடுவாங்க இங்கே வந்து. அதுக்கடுத்தால வந்து ஆட்டுக்கறி சாப்பாடு வந்து நிறைய வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். ஆடு வந்து கொடுத்து அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த கோயிலில் ரொம்ப ஃபேமஸ். இன்றைக்கி நாங்கள் போன டைமுமே வந்து நிறைய பேருக்கு மொட்டை போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய கூட்டம். இந்த கிராமத்து ஸ்நாக்ஸ் உண்டு தெரியுமா, இந்த தேன்குழல் முறுக்கு, அதுக்கப்புறமா வந்து கருப்பட்டி மிட்டாய், அப்புறம் வந்து ஜாங்கிரி, இதை மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்டால்ஸ் மட்டும் அங்கங்கே வச்சுருந்தாங்க. மாலை மட்டும் பாருங்கள், பழைய மாலை வந்து எவ்வளோ தூரம் போட்டு எவ்வளோ ஹைட்டுக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி நான் கிணறையுமே வந்து நான் ஃபோட்டோ எடுத்தேன். அந்த சைடு ஃபுல்லாக சமைக்கிறதுனால ஒரு மாதிரி பிளர்ராக இருக்குது. ஸோ இந்த கிணத்துல இருந்து இந்த தண்ணி வந்து அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். எங்கேருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது. பட் வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்கும். ஸோ வந்த லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாருமே கை கால் முகத்தை கழுவிட்டு தான் சாமி கும்பிடவே போவாங்க. இப்படி தான் ஃபுல்லாக பில்லராக இருக்கும். சாமிக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் போகிறப்போ அவ்வளோவா அலங்காரமே பண்ணலை. ஏன்னா ஈவினிங் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக இப்போ டிசைட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ யார் வந்து இப்போ ரீசெண்டாக ஹைகோர்ட் மகாராஜா கோயிலுக்கு டியூஸ்டே போகிறதா இருந்தால் டில் 5 o'clock வந்து பூஜை நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஹரிபரி இல்லாமல் ஈவினிங் மேலே கூட நம்ம ரிலாக்ஸ்டாக போகலாம். உள்ள சாமியை வந்து நான் வந்து வீடியோ எடுக்கவே இல்லை. பிகாஸ் எனக்கு சாமியை வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்துலேருந்து சாமியை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்க பேச்சு அம்மன் சொல்லிட்டு அதுவும் இருக்கும். அதுவுமே ஒரு பெரிய சிலையாக இருக்கும். ஆனால் அந்த ஹைகோர்ட் மகாராஜாவோட சிலைக்கு வந்து அவ்வளோ மாலை வந்து இருக்கும். எல்லாருமே மனசில் நினச்சிருப்பாங்க. ஒரு சின்ன விஷயம் நம்ம நினச்சி நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சா கூட அங்கே போயிட்டு நம்ம ராஜாட்ட சொல்லிட்டு வந்தால் கூட அது நடக்கும். ஏன்னா வந்து அது என் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து இவங்க கொடுக்குற திருநாரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய இருக்கும். அது வந்து மற்ற திருநார மாதிரிலாம் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் அந்த பேச்சம்மன் கோயிலெல்லாம் வந்து மண்ணு தான் தருவாங்க.
லேடிஸும் தருவாங்க, சம்டைம் ஜென்ஸும் தருவாங்க. இன்றைக்கி நாங்கள் போகிற நேரம் லேடிஸ் தான் இருந்தாங்க. ஸோ அந்த மண்ணை வந்து நம்ம பூசிப்போம். இந்த மாதிரி இந்த கோயிலில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்கும். மற்ற கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு ஃபீல் வந்து இதில் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக நீங்களும் போய் விசிட் பண்ணிட்டு உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் சாய்ஸ் சாட். அதே மாதிரி சாய்ஸ் சாட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோஸ் போடணும், வேறு எங்கேயும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக அங்கே போயிட்டு நான் ரிவ்யூ பண்ணி வீடியோ போடுறேன்.